ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பைரவரை எந்த கிழமையில என்ன விளக்கு ஏற்றி வணங்கினால் நன்மை கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். முதல்ல பைரவருக்கு நம்ம விளக்கு ஏற்றும் போது அது கோயில்ல போய் ஏத்துவாங்க. கோயில்ல போய் ஏத்த முடியாதவங்க வீட்டுல பைரவரை மனசார நினைச்சு ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்திக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிழமையிலும் பைரவரை வணங்கும் போது இந்த விளக்கை கண்டிப்பா ஏத்தணும். ஒன்று வீட்டில் ஏற்றிக்கோங்க. வீட்டிலேயே ஏற்ற முடியாதவங்க கோவிலில் போய் ஏற்றுங்க. ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளை திரி போட்டு இந்த விளக்கை ஏற்றலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் பைரவரை வழிபட கடன் தீரும், திருமணம் கூடி வரும். திங்கட்கிழமைகளில் பைரவரை வழிபட கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும், அதோட உடலில் இருக்கிற நோய்கள் எல்லாமே குணமாயிடும். செவ்வாய்க்கிழமைகளில் பைரவரை வழிபட இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும், வீடு கட்டும் யோகம் உண்டு. புதன்கிழமைகளில் பைரவரை வழிபட பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், நிலம் வாங்கும் வாய்ப்பும் கிடைக்கும். வியாழக்கிழமைகளில் பைரவரை வழிபட பில்லி, சூனியம், ஏவல் போன்ற பிரச்சனைகளில் இருப்பவர்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். வெள்ளிக்கிழமைகளில் பைரவரை வழிபட அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். சனிக்கிழமைகளில் பைரவரை வழிபடுவதால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் பைரவரை வழிபட்டு வருவது சிறப்பு. இவ்வாறு உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஏற்ற கிழமைகளில் பைரவரை வணங்கி வருவது சிறந்த பலனை அளிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.